ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவை பார்த்திருக்காரு, சென்னை வந்திருக்காப்புல. இது ஒருங்கிணைக்கும் முயற்சியா, புதிய கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியா, எதை நோக்கி போகிறது? இல்லை, அது எனக்கு தெரியாது. அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வந்திருக்காங்கிறது நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வந்து அடுத்த வாரத்துல அவரும் ஓபிஎஸ் போயிட்டு வராப்புல. இது மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சியா பார்க்கணுமா, எப்படி அது பார்க்கணும்? நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சை கலர்ல தெரியும். நீங்க ஒரு கலர்ல பார்த்து சொல்லுங்க. அரசியல் பேசணும்னு நம்ம கிரீன் கலர் கண்ணாடி புரியல. கிரீன் கலர் கண்ணாடி போட்டு பார்ப்போம். முடியாதுன்னு சொன்னவர் வாய்ப்பில்லைன்னு சொன்னவர் மீண்டும் வந்து டெல்லியில போய் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, அரசியலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சொல்லுவீங்க, கிரீன் கலர்னு சொல்லுவீங்க, அப்ப இணக்கமான கொடி நம்ம கொடி பறக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்களுடைய கொடி பறக்கும். இல்ல, அது அவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நான் இல்ல கூட இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன பேசினாங்கன்ட்டு. சந்திச்சது மட்டும் தெரியும். இது போன்ற ரகசிய சந்திப்பு இன்னும் தொடருமா டெல்லியில? இனிமேலாம் ரகசிய சந்திப்பு இல்லை, எல்லாமே நேரடி சந்திப்பு தான். இல்ல, இவ்வளவு தூரம் சந்திக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி நெருங்கி வருவதற்கோ அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கோ ஒத்துக்கொள்வாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்லை, அதை பற்றி நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அதற்கு எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் அந்த ஆரம்பத்தில் இருந்து. ஆனால் அதில் சில கூட்டணி இருந்தவங்க வெளியே போயிருக்காங்க, திருப்பி வரலாம், சேரலாம். அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.